வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் எதாவது தப்பு பண்ணேன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பிளாண்ட் முருங்கைக்காய் சாம்பார். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் மணத்தக்காளி காய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கடுகு பொரிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன், அதிகம் எண்ணெய் ஊற்றலை. மீன்வைல் அடுத்து போடுற வீடியோவில் வந்து நான் அப்பளம் வந்து எண்ணெயே ஊற்றாமல் எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும், அப்புறம் வத்தல் வந்து எப்படி எண்ணெயே இல்லாமல் ஃப்ரை பண்ணுறதுன்றதை பற்றியும் வந்து நான் வீடியோ போடுறேன். அது வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆனால் வத்தல் அப்பளம் சாப்பிட்ணுன்றவங்களுக்கு, ஆசையாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் சுத்தமாக எண்ணெயே யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஏர் ஃப்ரையர்லேயே நீங்கள் வறுக்கிறதா இருந்தால் கூட ஏர் ஃப்ரையரில் கூட ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து அந்த இதில் ப்ரஷ் பண்ணி விடணும், அந்த வத்தல்லையோ அப்பளத்துலேயோ. இப்போ கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த 4 தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எப்படி வதக்கணுன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வதங்குற மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா இது கம்ப்ளீட்டாக வதக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளியும் வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சால்ட் வந்து அது மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா குயிக்காகவே வதங்கிடும். தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கைவிடாமல் வதக்கணும், இல்லைன்னா வந்து தீய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கூட கேப் விடாமல் நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிடணும். இந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நான் அல்சர் பேஷண்ட், அப்புறமா கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ், அப்புறமா வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து கேஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் அப்லோட் பண்ணுறதே. யாராவது ஒரு 4 பேர் பார்த்து இதுலேருந்து ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்ததுன்னா கூட ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போ சப்போஸ் அல்சர் இருக்க பேஷண்ட்டோ, கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டோ, இல்லை அல்சர் லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து டாக்டர் பிளாண்ட் டயட் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பார். காரம் சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பார். அவங்கெல்லாம் வந்து வெறும் பருப்பு சாதம், அப்படின்னா தயிர் சாதம், அவிச்ச காய்கறி, இந்த மாதிரி ரொம்ப டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் சமைக்கிற சமையல் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்ஸுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க கூட அதிகமாக காரம் சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அல்சர் பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி வெறும் பருப்பு சாதம், தயிர் சாதம், அப்புறம் பிளாண்டு குக்டு வெஜிடபிள், ஒன்லி பாயில்டு வெஜிடபிள் மாதிரி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டைப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு இரிட்டேஷனும் இருக்காது. உங்கள் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸை வந்து இன்னும் ஜாஸ்தி அல்சர் பண்ணாமலும் இருக்கும். ரொம்ப சேஃபான ஃபுட் இது. சாப்பிட்றதுக்குனால உங்களுக்கு எந்த ஒரு எரிச்சலோ, ஒரு வாமிட்டிங்கோ, ஒரு இரிட்டேஷனோ, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறு ஒரு மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது. 100% சேஃபான ஃபுட்டு. ஸோ வந்து வயிற்றில் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயின் என்னோடய மோட்டிவேஷனே என்னென்னா, அந்த மாதிரி பேஷண்ட்டுங்கெல்லாம் வந்து எதுவுமே காரம் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி கஷ்டப்படக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டும் சாப்பிட முடியலையே, கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறேன். ஆனால் காரமே இல்லாமல் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணாமல் நான் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆனியன் வந்து ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெருங்காயம் ஒத்துக்குச்சுன்னா பெருங்காயம் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் ஒத்துக்குச்சுன்னா மஞ்சத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட சொன்னார் டாக்டர் அப்படின்னா காரம் கூட லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஆல்மோஸ்ட் வந்து வதங்கிடுச்சு. ஸோ எனக்கும் கூட பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு அல்சர் பேஷண்ட். எனக்கும் கூட லிவர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு நியூரோ ப்ராப்ளம் இருந்ததுனால நான் அளவுக்கு அதிகமான ஸ்டீராய்டு எடுத்ததுனால நீங்கள் பார்க்கும்போது என் கை கூட ஒரு மாதிரி இருக்கும். அது எதனாலன்னா அளவுக்கு அதிகமான ஸ்டீராய்டு போட்டதுனால கையோட எலும்பு எல்லாமே ரொம்ப வந்து ஃப்ரீஸ் ஆகிப்போச்சு. ஃப்ரீஸ்னால் உறைஞ்ச நிலைக்கு ஆகிப்போச்சு.
மடக்கவோ நிமித்தவோ முடியாத நிலமையில் ஆயிடுச்சு. அதனால தான் என் கை இந்த மாதிரி இருக்கே தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. எலும்பு எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஃப்ரீஸ் ஆகி போச்சு. ஸோ அதனால் என்னால் மடக்க முடியாது, நிமித்த முடியாது. பட் ஸ்டில் அந்த லோவர் மூமெண்ட் வச்சே வந்து என்னால் குக் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம துவரம்பருப்பு வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஆட் பண்ணுற ப்ரொப்போர்ஷன் வந்து ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பருப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் குயிக்காகவே வீக் ஆகாமல் இருப்பீங்க. ஈவன் வந்து பிளட்டெல்லாம் வந்து போகிற பேஷண்ட்ஸ்க்கு அல்சர் ப்ராப்ளம்னால வந்து பிளட்டெல்லாம் சப்போஸ் டாய்லெட்லலாம் கூட போகும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ஃபுட்டு இப்போ நான் பண்ணுற ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அந்த அளவுக்கு சிவியராக இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதில் நான் ஸ்பைசஸே போட போகிறதே கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் ஒத்துக்கும், அதாவது மஞ்சாத்தூள் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு எதுவுமே ஒத்துக்காது. அதனால் நான் பக்கா பிளாண்டாகவே செஞ்சுக்கிறேன். இப்போ துவரம்பருப்பு எல்லாம் கொட்டியாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். ஸோ தட் வந்து அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். மோரோவர் வந்து ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் வயிறை வந்து கொஞ்சம் உங்களுக்கு அல்சர்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு க்யூர் பண்ணும். அதனால தான் நான் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காவை எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரை வந்து நம்ம மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து 4 விசில்ஸ் வைக்கணும். கண்டிப்பாக 4 விசில் வச்சிங்கன்னா தான் வந்து பருப்பு உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகும், இல்லைன்னா வந்து குக் ஆகாது. ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 4 விசில்ஸ் வைங்க. நீங்கள் 5 விசில் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து 4th விசில் வந்துடுச்சு. நான் கட் பண்ணி எடுக்கிறதுனால 4 விசிலும் நான் உங்களுக்கு காட்ட முடியல. அதனால் ஒரு விசில் மட்டும் காட்டுறேன். ஸோ வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக கலந்து மட்டும் விட்டுக்கலாம். ரொம்ப மெதுவாக தான் நீங்கள் கலக்கணும். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் கலந்தீங்கன்னா, யூஸ்வலாக கறக்கிற மாதிரி கலந்தீங்கன்னா முருங்கை எல்லாமே பீஸாக போயிடும். ஸோ அதனால் லைட்டாக கலந்து மட்டும் விட்டுக்கிட்டு நான் ஏற்கனவே வந்து 1.5 ஸ்பூன் வந்து உப்பு, அப்புறமா வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து அரோட்டி மாவு, அப்புறமா வந்து ஒரு 2.5 பட்டை புளி வந்து கரைச்சி, இந்த 3மே சேர்ந்து கரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன். அரோட்டி மாவு வந்து வயிற்று அல்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். புளி வந்து 2.5 பட்டை போட்டிருக்கேன். அதே மாதிரி உப்பு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு கரைச்ச அந்த தண்ணியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கலந்து விடணும். ஏன்னா முருங்கைக்காய் இருக்கிறதுனால ரொம்ப ஃபோர்ஸாக கலந்துடாதீங்க, அது பீஸாக உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ வந்து குக்கரோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2-3 கீத்து நல்லா போட்டுக்குங்க. ஸோ தட் வந்து ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருக்கும். காரம் இல்லைன்ற மாதிரி கஷ்டமாக இருக்காது. இது வந்து இப்போ நான் பண்ணுறது வந்து 2 பேருக்கு உண்டான போர்ஷன் இது. உங்களுக்கு சப்போஸ் தேவையோ கூட வேணும்னா கூடயும் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நம்ம இப்போ ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சாம்பார் ரொம்ப திக்காக தான் இருக்கும். அகெயின் வந்து நம்ம அரோட்டி மாவும் போட்டிருக்கிறதுனால இன்னும் கூட நல்லா திக்னஸ் கொடுக்கும் சாம்பார். நீங்கள் நார்மலாக பண்ணுற சாம்பார்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அரிசி மாவு இருந்ததுன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா அது கூட நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு. இதை ஒரு லைட்டாக கொஞ்சம் கலந்து விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டுடலாம். குக்கருக்கு மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விசில் வச்சா போதும். இது வந்து சாம்பார் ரெடி ஆகிடும்.
ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான வே ஆஃப் குக்கிங் தான் இது. இது வந்து யாரும் நமக்கு சமைச்சு குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த அல்சர் பேஷண்ட்டோ, இல்ல கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டோ வந்து அவங்களே கூட செல்ஃப் குக்கிங் கூட பண்ணிக்கலாம். இது ஒண்ணும் பெரிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இதில ஒண்ணும் இல்ல. சிம்பிள் ப்ரொசீஜர் தான் நான் யூஸ் பண்றது எல்லாமே. ஸோ, அதனால நீங்களே கூட உங்களோட ஓன் ஃபுட்ட வந்து டயட்ட வந்து உங்களுக்கு தகுந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி, ஆ நீங்களே கூட குக் பண்ணிக்கலாம். இது ஒண்ணும் பெரிய அ அ பெரிய டஃப்பான ப்ரொசீஜர் ஒண்ணுமே கிடையாது. முதல்ல ஆரம்பத்தில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் போக போக ஈஸியா ஆயிடும். அப்புறமா உங்களுக்கே தெரியும் எது எது எவ்வளோ எவ்வளோ போட்டா போதுன்ட்டு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம 10 மினிட்ஸ் நான் வைக்க போறேன். அதே மாரி 10 மினிட்ஸ்க்குள்ள ஒரு விசிலும் வந்துரும். லோ ஃப்ளேம்ல வச்சா போதும். ஒரு 9 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு, கடைசி 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம் வச்சீங்கன்னா விசில் வந்துரும். அவ்வளோதான் வியூவர்ஸ். விசில் வந்துடுச்சு. நம்ம சாம்பார் ரெடி. தேங்க் யூ.